ஹாய்டா பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்னைக்கு நம்ம டீ குக் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அரேஞ்சு மேரேஜ். நம்ம டாப் யாருன்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் நம்ம ஜேகே தான். ஐ ஹோப் எனக்கு உங்கள் மைண்ட் வைஸ் புரியுது நீங்கள் டாப் டேவே போட மாட்டீங்க அப்படின்ட்டு. நான் சூன் போட ட்ரை பண்ணுறேன்டா. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஜிகே வாய்ஸ் வச்சு டாப்பில் கேட்டுட்டு டே வாய்ஸ் டாப்பில் எடுக்க வர மாட்டேங்குதுடா. அதுக்காக நான் வந்துட்டு போடாமலாம் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக போடுவேன். பட் எனக்கு அதுக்குன்னு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் டாப் டே ஸ்டோரி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலை நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் ஸ்டோரிஸ் எல்லாமே நோட்டிஃபைல வரும். அண்ட் என்னோடய ஐஜி லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ரெக்வஸ்டட் ஸ்டோரி இருந்தால் டெல்லியில் கேளுங்க ஆர் டிஎம் பண்ணுங்கள். கமெண்ட்டில் கூட கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுவேன். ஓகேடா, இப்போ ரொம்ப பேசாமல் ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஜிக்கி பார்த்தா நம்ம ஹோபியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஒன்றா படித்தவங்க. 2 பேரோட ஃபேமிலியுமே நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்க ஃபேமிலி. ஜிகே வந்து ஜாலி டைப் தான். ஜிகே எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்லியாக பழகுற ஒரு ஆள். நம்ம டீ பார்த்தா அது அப்படியே ஆப்போசிட்டு. அவர் யாருக்கிட்டையுமே அவ்வளோவா பேசக்கூட மாட்டார். ரொம்ப சைலண்ட்டான ஒரு கேரக்டர். ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு. ஏதாச்சும் பேசணுன்னா கூட அப்படி பயப்படுற ஒரு ஆள். ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனே பார்த்தா ஒரு ஈவினிங் அந்த மாதிரி டைமு. அப்படியே எம்டி ரோடு. அங்கே ஒரு பர்சன் தான் அப்படியே சைக்கிள் மிதிச்சிட்டு ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. அங்கே இருக்க வியூஸ்லாம் பார்த்துட்டு. ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்ப்ரிங் சீசன். ஈவினிங் டைமில் அந்த ட்ரீஸில் இருக்க லீவ்ஸ்லாம் அப்படியே பறந்து கீழே விழுகுது. அதை அந்த பர்சன் தான் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த சைக்கிளையும் மிதிச்சுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அந்த நேச்சரை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ பீஸாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வியூஸ்லாம். அப்படியே வீட்டுக்கு போகிற வழியிலே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இந்த சீசன் முடியறதுக்குள்ளே ஒரு டைமாச்சும் இப்படி பார்க்க முடியாதான்னு நினச்சேன். நல்ல வேலை இன்னைக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. ஐயோ, எவ்வளோ அழகாக இருக்குது. ஏதோ நான் கேட்டதால் எனக்கு இப்படி தனியாக காலேஜ் போயிட்டு வர்றதுக்கு பெர்மிஷன் கிடைச்சிது. இதை நான் கேட்கலன்னா அதுவும் கிடைச்சிருக்காது. எப்படியோ இந்த ஒன் டே நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம டயாங் தான். ஒரு மாதிரி பாக்ஸி ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரீட்குள்ளே தான் போகிறான். இப்போது பார்த்தா கரெக்டாக அவனோட வீடும் வருது. கொஞ்சம் தூரம் தள்ளி அப்படியே அந்த சைக்கிளை ஸ்டாப் பண்ணுறான். அங்கே வாட்ச்மேன் தான் கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ டயாங் தான் அந்த சைக்கிள் அப்படி ஸ்லோவாக தள்ளிட்டு உள்ளே போகிறான். போயிட்டு அங்கே இருக்க ஷெட்டில் பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே தான் போகிறான். என்ன இது, வீடே ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணிட்டே அவனோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க சோஃபாவில் தான் வைக்கிறான். அம்மா எங்கே போனாங்க? பேசாமல் கூப்பிட்டலாமா? இல்லை இல்லை வேணாம், ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா என்ன சொல்ல போகிறாங்க? இருந்தாலும் பயமாக இருக்கே. சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சோஃபாவில் தான் சிட் பண்ணுறான். இப்போ அப்படி பார்த்தா நம்ம டயாங்கோட அம்மா தான் ஸ்டெப்லேருந்து இறங்கி அப்படியே வராங்க. ஸோ ரெடி ஆகிட்டு வராங்க. வந்துட்டு டயாங்க தான் பார்க்குறாங்க. டயாங், எப்போ வந்த நீ? அது அது வந்து இப்போதாம்மா. சரி சரி, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க. சீக்கிரம் கிளம்பு. கிளம்பணுமா? எங்கே போகிறோம்? வேறு எங்கே, ஹோட்டல் தான் போகிறோம். இன்றைக்கி டின்னர் அங்கே தான். ஏன்னா ஹோட்டலுக்கா? ஆமாம்மா, உங்கள் அண்ணன் தான் பிளான் பண்ணுது. சரி சரி, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா, அவன் வந்துட போகிறான். அம்மா நான் வரலம்மா. வரலையா? நீ மட்டும் இங்கே தனியாக இருந்து என்ன பண்ண போகிற? நான் தனியாக இருப்பேன்.
ஆ இருப்ப நீ. உன்னை இங்கே விட்டுட்டு நான் அங்கே படாத பாடு படணும். ஒழுங்கா போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பி வா போ. சீக்கிரம் வா, நான் வெயிட் பண்ணுறேன். ஆ அம்மா. என்ன டயாங், நான் சொன்னா கேட்க மாட்டியா நீ? சரிம்மா, சரி, ரெடி ஆகிட்டு வரேன். ம், சீக்கிரம் போ அப்படின்னு சொன்னதும் டயாங் தான் அடுத்த செகண்ட் எதுவுமே பேசாம அப்படியே எழுந்து ரூம்க்கு தான் போகிறான். ஸ்டெப்பில் ஏறி இப்போது ரூம்க்கு போயிட்டு அப்படியே டோரை லாக் பண்ணுறான். ஐயோ, என்ன இது? அம்மா வேற வெளில கூப்பிட்றாங்க. நான் என்ன பண்ணட்டும் இப்போது? வேறு வழி இல்லை, கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு வாஷ்ரூம்க்கு தான் போகிறான். டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் டயாங் தான் வாஷ்ரூம்குள்ளே இருந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வரான். வந்துட்டு அப்படியே ஒரு ஷர்ட் தான் எடுத்து வியர் பண்ணுறான். அது பார்க்குறதுக்கே அப்படியே ப்ரிட்டியாக இருக்குது. அந்த ஷர்ட்டில் பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். இப்போ ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி வந்து நிற்கிறான். எங்கே போனாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும், ஆனால் இப்போது ஏதோ ஒன்று குறையுதே அப்படின்னு திங்க் பண்ணிட்டே பார்க்குறான் மிரரில் அவனோட ஃபேஸை. சரி, எப்படியோ கிளம்பிட்டோம், பர்ஃபெக்டாக இருக்கணும், ஆனால் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவனோட ஃபேஸை மிரரில் பார்க்குறான். ஆ, இதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்க ட்ராவை ஓப்பன் பண்ணிவிட்டு லிப் பாம் தான் எடுக்கிறான். எடுத்துட்டு அவனோட லிப்பில் லைட்டாக அப்ளை பண்ணுறான். இப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே பாக்ஸியாக ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். டயாங், ரெடி ஆகிட்டியா இல்லையா? எவ்வளோ நேரம் உனக்கு? அச்சோ, அம்மா கூப்பிடுறாங்க. சரி சரி போகலாம். இப்போ அப்படியே ரூம் விட்டு வெளில ஃபாஸ்ட்டாக வரான். டயாங் தான் அப்படியே ஸ்டெப்பில் இருந்து வாக் பண்ணி ஃபாஸ்ட்டாக வரான். அம்மா, நான் ரெடி ஆகிட்டேன், போகலாமா? சீக்கிரம் வா அப்படின்ட்டு டயாங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்டு வெளில போகிறாங்க. வெளில வந்துட்டு டோர்லாம் லாக் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தா கரெக்டாக ஒரு கார் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது வீட்டுக்கு வெளில. அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் தான் செம்ம ஸ்டைலிஷாக இருக்கார். கூலிங் கிளாஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு அப்படியே காரை விட்டு வெளில இறங்குறாரு. ஸோ அது நம்ம ஹோபி தான். அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு, என்னம்மா ரெடி ஆகிட்டிங்களா இல்லையா? எவ்வளோ நேரம்? நாங்கள் ரெடி ஆகிட்டோம், நீ வர்றதுக்கு தான் லேட்டு. சரி தான், சீக்கிரம் வாங்க போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. ஸோ எல்லாருமே காரில் தான் போயிட்டு ஏறுறாங்க. ஆமாம், எங்கடா உன்னோட அப்பா? அவர் ஸ்ட்ரைட்டாக ஹோட்டலுக்கே வந்துடுன்ட்டாரு, டின்னரில் ஜாயின் பண்ணிக்கிறேன்ட்டாருமா. சரி சரி, சீக்கிரம் கார் எடு. இப்போ அப்படியே கார் தான் அங்கே மூவ் ஆகுது. டயாங் தான் இப்போது, அம்மா இப்போ வச்சு சொல்லுங்களேன், யாரை பார்க்க போகிறோம்? உனக்கு அவசியம் தெரிஞ்சாகணுமா? ஆமாம்மா, சொல்லுங்களேன், எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எக்ஸைட்டடாக இருக்கா? அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹோபியோட ஃப்ரெண்டு இருக்கால, ஜங்குக். ஆமாம், அவங்க ஃபேமிலி தான் இன்றைக்கி டின்னருக்கு வராங்க, நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. என்ன? ஜங்குக் அவங்க ஃபேமிலியா? ஆமாம். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் அடுத்து எதுவுமே பேசலை. அவருக்கு இப்போவே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. என்ன? ஜங்குக்கை பார்க்க போகிறோமா? ஐயோ, அவரை பார்த்தே எவ்வளோ நாள் ஆகுது. நான் ஸ்கூல் படிக்கக்குள்ளேயே அப்படி இருந்தார், இப்போ எப்படி இருப்பாரோ அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே காரில் செட் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தா டைமும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் டிரைவிங்க்கு அப்புறம் இப்போ ஒரு ஹோட்டல் முன்னாடி தான் அப்படியே அந்த காரை போயிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த ஹோட்டல் பெருசாக இருக்குது, ரொம்ப பெரிய ஹோட்டல். ஹோபி தான் இப்போது, நீங்கள் 2 பேரும் உள்ளே போங்க, நான் கார் பார்க் பண்ணிட்டு வரேன். சரிப்பா. டயாங், நீ வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு வெளில இறங்குறாங்க. அப்படியே ஹோட்டலுக்குள்ளே தான் போகிறாங்க. டயாங் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு அந்த பிளேஸ் எல்லாத்தையும்.
அது வந்துட்டு ஒரு மாதிரி அவ்வளோ கிராண்டாக இருக்குது. இப்போ அப்படியே போயிட்டு ஒரு பிளேஸில் தான் சிட் பண்ணுறாங்க. அங்கே சோஃபாலாம் போட்டு சென்டரில் தான் அப்படியே பெரிய டேபிள் மாதிரி இருக்குது. தையாங்கும் போயிட்டு அப்படியே அந்த பிளேஸில் சைலண்ட்டாக சிட் பண்ணிக்கிறாரு. "ஆ, அம்மா." "என்ன தையாங்?" நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்க எப்போ வருவாங்க?" "வருவாங்க தையாங், வெயிட் பண்ணு, பார்க்கலாம்." "ஆ, சரிம்மா." அப்படின்ட்டு தையாங்கும் சிட் பண்ணுறாரு. இப்போ பார்த்தா டைமும் ஸ்கிப் ஆகுது. நைட் ஒரு 7 o'clock ஆகுது. அங்கே இன்னொரு பிளாக் கார் தான் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகுது. அந்த காருக்குள்ளே இருந்த 2 பர்சன்ஸ் தான் அப்படியே வெளில இறங்குறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே ஹோட்டல் முன்னாடி நிற்கிறத ஹோபி தான் அப்படி பார்க்குறான். ஃபாஸ்ட்டாக அப்படியே அவங்க கிட்ட போகிறான். "ஹாய் அங்கிள்." "ஹாய் ஆண்டி." "எப்படி இருக்கீங்க?" "நாங்கள் நல்லா இருக்கோம்ப்பா. நீ எப்படி இருக்க?" "ஆ, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆண்டி." "சரி சரி, வா உள்ளே போய் பேசிக்கலாம்." "ஆ, அது ஜங்குக் அவனா? அவன் ஒர்க் இருக்குன்னா ஃபினிஷ் பண்ணிவிட்டு பின்னாடியே வரேன்னு சொன்னான்." சரி, நீங்கள் உள்ளே வாங்க போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹோபிதா 2 பேரையும் உள்ளே கூப்பிட்டுட்டு அப்படியே ஹோட்டலுக்குள்ளே தான் போகிறாங்க. மிஸ்ஸஸ் கிம் தான் அப்படியே ஹோபியை பார்த்து ஹேண்ட் காமிக்கிறாங்க. ஸோ 3 பேருமே அந்த பிளேஸில் போயிட்டு சிட் பண்ணுறாங்க. மிஸ்ஸஸ் கிம் தான் அப்படியே ஜங்குக் அப்பா அம்மா கிட்ட ரொம்ப நல்லாவே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. "ஆமாம், இது யாருங்க?" இதுவா? இது என்னோட 2வது பையன் தையாங்." அப்படியா? உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கானா என்ன?" "பார்த்ததே இல்லை இது வரைக்கும்." "ஆமாம், இவன் அவ்வளோவா வெளில எங்கேயும் வரமாட்டான். நான் தான் கூப்பிட்டு வந்தேன்." "ஓ, அப்படியா? சரி சரி. ஹாய்ப்பா, எப்படி இருக்க?" "ஆ, நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்கள் எப்படி இருக்கீங்க?" "ஆ, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்." "ஆமாம், ஜங்குக் எங்க?" "ஆ, அவனா? தோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்." இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் மினிட்ஸில் மிஸ்டர் கிம்மும் அவரோட ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவரும் அங்கே போயிட்டு ஜாயின் ஆகிக்கிறாரு. இப்போ அப்படியே 2 ஃபேமிலியுமே நல்லா பேசிக்கிறாங்க. டயாங் தான் அப்படியே சைலண்ட்டாக சிட் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தா ஒரு பிளாக் கார் தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஹோட்டல் முன்னாடி ஸ்டாப் ஆகுது. அந்த காருக்குள்ளே இருந்த ஒரு பர்சன் தான் அப்படியே அவங்களோட மொபைல் எடுத்து கால் பண்ணுறாங்க. இந்த சைட் பார்த்தா ஹோபிக்கு தான் கால் வருது. ஹோபி தான் இப்போது "நீங்கள் பேசிட்டுருங்க, நான் போயிட்டு கால் பேசிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்துக்கிறான். டயாங்கும் என்னன்ற மாதிரி பார்க்குறான். ஹோபி தான் ஹோட்டலுக்கு வெளில வந்துட்டு, "டேய் ஜங்குக், எங்கடா இருக்க நீ? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம்? வர்றதுக்கு எவ்வளோ நேரமா?" "டிராஃபிக் ஆகிட்டுடா, அதான் வர வழியில் லேட் ஆகிட்டு." "சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீ ஃபஸ்ட்டு எங்கே இருக்க?" "நான் காருக்குள்ளே இருக்கேன்." "காருக்குள்ளே இருந்துகிட்டே எங்கே இருக்குன்னு கேட்குற? ஃபஸ்ட்டு வெளில இறங்கு காரை விட்டு." அப்படின்ட்டு ஹோபி சொல்கிறாரு. ஜங்குக்கும் இப்போது அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு காரை விட்டு வெளில இறங்குறாரு. அவர் ஒரு கூலிங் கிளாஸ் தான் வியர் பண்ணியிருக்காரு. அப்படியே லிப்பில் பியர்சிங், ஒரு பிளாக் ஷர்ட் தான் போட்டிருக்காரு. அப்படியே ஸ்லீவ்லாம் சுருட்டி விட்டுட்டு ப்ரொஃபஸர் மாதிரியே இல்லை. அவரோட ஹேண்ட் ஃபுல்லாக டேட்டோஸ் ரிவீல் ஆகுது. பார்க்கறதுக்கே செம ஹேண்ட்ஸமாக இருக்காரு. இப்போ அப்படியே ஹோபி தான் ஜங்குக்கை பார்க்குறாரு. அப்படியே திரும்பி பாரு அப்படின்ட்டு ஹேண்ட் காமிக்கிறாரு. இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே அவரோட ஹேண்டை எடுத்து காமிக்கிறாரு. ஹோபி தான் கால் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஜங்குக்கு போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. "என்னடா ப்ரொஃபஸரு, என்ன ஆளே ரொம்ப பிஸி ஆகிட்டிங்க போல். டேய், ஏன்டா நீ வர? நான் இருக்கிற டென்ஷனில் ஒர்க்கு ப்ரெஷர்டா, கொஞ்சம் கூட ஃப்ரீயாகவே விட மாட்டாங்க. ஏதோ இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டதுனால எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க." "சரிதான்டா, சரி வா உள்ளே போகலாம், உனக்காக தான் எல்லோரும் வெயிட்டிங்." இப்போ அப்படியே ஹோபி தான் ஜங்குக்கோட ஷோல்டரில் ஹேண்ட் போட்டுட்டு ஹோட்டலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஜங்குக்கு பார்த்ததுமே மிஸ்ஸஸ் கிம் தான் அப்படியே எழுந்து போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கும் அப்படியே வார்மாக ஹக் கொடுத்து பேசுகிறாரு.
இப்போ அப்படியே பேசிட்டு அங்கே சோஃபாவில் தான் சிட் பண்ண வராரு. டேயாங்க்கு ஆப்போசிட்டில் தான் ஜங்குக் ஹோபி 2 பேருமே சிட் பண்ணுறாங்க. டேயாங் அப்படியே கீழே குனிஞ்சிட்டே சிட் பண்ணியிருப்பாரு. இப்போ நிமிர்ந்து அவருக்கு ஆப்போசிட்டில் பார்க்குறாரு. நம்ம ஜங்குக் தான் அப்படியே செம்ம ஹேண்ட்ஸமாக வந்துட்டு சிட் பண்ணியிருக்காரு. ஜங்குக்கும் அப்படியே டேயாங்க லைட்டாக பார்க்குறாரு. 2 பேருக்குமே அங்கே ஹை கான்டாக்ட் தான் போகுது. டேயாங் அப்படி பார்த்துட்டு டக்குன்னு கீழே குஞ்சிக்கிறாரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே டேயாங்கே பார்த்துட்ருக்காரு ஒரு மாதிரி. ஜங்குக் தான் இப்போது ஹோபிக்கிட்ட போயிட்டு, டேய் யார் அது? எது? யாரை கேட்குற? அதான் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கானே அவனை கேட்குறேன். டேய் அவன் என் தம்பிடா, உனக்கு தெரியலையா என்ன? டேயாங். ஓ டேயாங்கா? ஆமாண்டா. ஏன் நீ பார்த்ததே இல்லை? அப்படியே பார்க்காத மாதிரியே கேட்ப. டேய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான். ஹாய் டயாங் அப்படின்ட்டு டயாங்க்கு ஹாய் சொல்கிறான். இப்போது டயாங் தான் நிமிர்ந்து அகைன் ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் தான் அவரோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு டயாங் முன்னாடி அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்காக காமிக்கிறான். ஹாய் எப்படி இருக்க? அ அ அ அது அது அ டயாங் என்ன நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு ஹேண்ட் ஷேக் கொடு அப்படின்ட்டு மிஸ்ஸஸ் கிம் தான் சொல்கிறாங்க. டயாங் அப்புறம் போயிட்டு அவரோட ஹேண்டை அப்படியே ஜங்குக் கிட்ட கொடுக்குறாரு. இப்போ ஜங்குக்கும் அப்படியே டயாங்கோட ஹேண்டை பிடிக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. டயாங்கோட ஹேண்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டயாங்க்கும் ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. இப்போ அப்படியே ஜங்குக் தான் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துக்கிறாரு. இப்போது ஜங்குக் அப்பாவும் மிஸ்டர் கிம்மும் தான் அப்படியே பேசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹோபி பாட்டுக்கு மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே ரீல்ஸ் பார்த்துட்ருக்காரு. இந்த சைட் ஜங்குக் அம்மாவும் மிஸ்ஸஸ் கிம் கூட ரொம்ப அப்படியே பேசிக்கிறாங்க. ஸோ டயாங் மட்டும்தான் ரொம்ப தனியாக அப்படியே கீழே குனிஞ்சிட்டே சிட் பண்ணியிருக்காரு. ஜங்குக் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு டயாங்கை மட்டுமே. இந்த காலத்துலேயும் எப்படி ஒரு பையனா, அதுவும் குனிஞ்சு தலை நிமிராமா அப்படியே சிட் பண்ணியிருக்கா. நல்லா இருக்கே பார்க்கறதுக்கு. இன்ட்ரெஸ்டிங், அழகாகவும் இருக்கான் அப்படின்ட்டு ஜங்குக் தான் டயாங் மேலே தான் இருக்குது அவரோட ஹோல் ஐஸ் எல்லாமே. டயாங்க்கும் இது நல்லாவே தெரியுது. அவர் நிமிர்ந்து கூட பார்க்கல. ஐயோ என்ன இது, இவர் எதுக்கு நம்மளை எப்படி பார்த்துட்ருக்காரு? இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தோம் ஹார்ட் அப்படியே எகிரி வெளில வந்துடும் போலயே. அம்மா அம்மா. என்ன டயாங் என்னாச்சு? அம்மா எனக்கு அர்ஜென்ட்டாக வாஷ்ரூம் போகணும். என்ன வாஷ்ரூம் போகணுமா? ஆமாம். சரி சரி சீக்கிரம் போயிட்டு வாண்ணா. சரி அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் அப்படியே ஸ்லோவாக எழுந்துக்கிறான். ஜங்குக் தான் நிமிர்ந்து டயாங்கை பார்க்குறான். எங்கே போகிறான் இவன் அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டே பார்க்குறான். பார்த்தா டயாங் தான் வாஷ்ரூம் சைடு தான் போகிறான். இங்கே ஃபேமிலிஸ் எல்லாருமே அப்படியே பிஸியாக இருக்காங்க. ஹோபி தான் அவர் பாட்டுக்கு மொபைல் பார்த்துட்டு அவரோட பாய் ஃப்ரெண்ட் கூட சேட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான், டேய் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன். எங்கடா போகிற? அதான் சொல்கிறல வந்துடுறேன் இரு. சரி சரி சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி தான் அவன் பாட்டுக்கு மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே சேட் பண்ணிகிட்டு இருக்கான். திரும்ப ஜங்குக் தான் இப்போ அப்படியே ஸ்லோவாக எழுந்துட்டு திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தா ஹோல் ஃபேமிலி அப்படியே பிஸியாக இருக்குது. ஜங்குக் அப்படியே ஸ்லோவாக நடந்து வாஷ்ரூம் சைட் தான் அப்படியே போகிறான். இந்த சைட் வாஷ்ரூமில் பார்த்தா டயாங் தான் அவரோட ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு அங்கே ஹாஃப் மிரர் இருக்குது அது முன்னாடி நின்றுட்டு, ஐயோ எப்படியோ வந்தாச்சு, அவர் எதுக்கு நம்மளை இப்படி குறு குறுன்னு பார்க்குறாரு? ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம் அவ்வளோதான். எனக்கே ஹார்ட் பீட்லாம் இப்படி துடிக்குது. நல்ல வேலை அவரோட கண்ணை மட்டும் நான் பார்க்கவே இல்லை. அவரை பாரு எப்படி இருக்காரு, அதுவும் ஹேர்லாம் டாட்டை போட்டுட்டு.
பார்க்கறதுக்கு ரவுடி மாதிரி இருக்காரு, ஒரு மாதிரி நல்லா இருக்காரு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அவரோட ஹேண்டை வாஷ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே வாஷ் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஜங்குக் தான் அவரோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே அங்கே டோர்கிட்ட சாஞ்சிட்டு டயாங்க தான் ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறான். இங்கே டயாங்கு தான் ஜங்குக்கை பார்த்ததும் அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன இதா, இவர் எப்படி இங்க? ஓய், என்ன என்னை பற்றி தானே திங்க் பண்ண? ஆ இல்லையே, நான் எதுக்கு உங்களை பற்றி நான் எதுக்கு திங்க் பண்ணணும்? ஆமாம், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? இல்லை, தனியாக போனியே, அதான் சும்மா பார்க்கலான்னு வந்தேன். உங்கள் அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் போகணும், எனக்கு வழி விடுங்க. தாராளமாக போ, நான் என்ன உன்னை பிடிச்சா வச்சுக்கிட்டேன், போ. ம், எப்படின்னா எப்படி போகிறதா? நடந்து தான் போகணும். என்ன விளையாடுறீங்க, நகர்ந்துக்கோங்க. அதான் சொன்னனே, எந்த வழியா போக முடிஞ்சா போ. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஃபேமிலி சைட் தான். ஸோ இங்கே ஜங்குக் அம்மா தான் மிஸ்ஸஸ் கிம்கிட்ட அப்படியே போயிட்டு சிட் பண்ணி பேசுகிறாங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ஐயோ, இதில் என்ன இருக்குது, கேளுங்க. என்னது? அது வந்து நானும் ரொம்ப நாளாக ஜங்குக்கு ஒரு நல்ல வரனை தேடிட்டு இருக்கேன். சரியான பொருத்தமும் இல்லை, எங்கே தேடியும் சரியான ஆள் அவனுக்கு கிடைக்கல. அதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா உங்கள் ரெண்டாவது பையனை ஜங்குக்கு பேசலான்னு ஒரு ஆசை. இது இப்போ இல்லை, எனக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஆனால் நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தான். ஐயோ, இதில் என்ன இருக்குது? ஜங்குக்கு என்ன குறை? அவனை போய் யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா? சொல்லப்போனா எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. என்ன, நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம், நான் அவர்கிட்டயே சொன்னேன். அவரே வந்துட்டு பேசுகிறேன்னு சொன்னார். அதுக்குள்ளே நீங்களே பேசிட்டீங்க. ஆமாம்மா, நானும் இதை பற்றி உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். டயாங்கும் காலேஜை ஃபினிஷ் பண்ண போகிறான். அதுக்குள்ளே அவனுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பையனாக பார்க்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் இவன் சொன்னான், எதுக்கு வேலை பார்த்துட்டு, அதான் ஜங்குக்கே இருக்கானே, அவனுக்கே மேரேஜ் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்டா. எனக்கும் இந்த ஐடியா நல்லா தான் இருந்துச்சு, அதான் நானும் இது சொல்லலை. இருந்தாலும் நம்ம முடிவு பண்ணுறது சரிதான், பசங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. ஆ ஆமாம்மா, அதுவும் கரெக்டு தான். அவங்க வந்துட்டோம், அப்புறம் கேட்கலாம். இங்கே ஹோபி தான். ஓஹோ, எனக்கு தெரியாமல் எப்படி ஒரு டாக் போகுதா? சரிதான், நம்மலாம் எதுக்கு ஒருத்தனுக்கு அண்ணனா இங்கே உக்காந்துருக்கோனே தெரியல அப்படின்னு திங்க் பண்ணிட்டே செட் பண்ணியிருக்கான். அப்படி பார்த்தா வாஷ்ரூமில் நம்ம டயாங் தான் ஜங்குக்கும் ஒரு மாதிரி திருத்துன்னு முழிச்சிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. என்ன, நீனும் போகலையா என்ன? நீங்கள் இப்படி வழியில் மறைச்சிட்டு நின்னா நான் எப்படி போகிறது? சரி, என்ன ஹேண்ட் ஷேக் தானே கொடுத்தேன், அதுக்கு ஏன் அப்படி பயந்துட்டு இருந்த? அது அது அப்படிதான், நான் யாருக்கிட்டேயும் அவ்வளோ பேச மாட்டேன், அதான் அப்படி எனக்கு பயமாகிட்டு. ஓ அப்படியா? ஆமாம், நகர்ந்துக்கோங்க, நான் போகணும். இப்போ ஜங்குக் தான் அப்படியே லைட்டாக மூவ் ஆகுறாரு. ஏங்க அதை பார்த்துட்டு சைலண்ட்டாக அங்கேருந்து போகலான்னு போகிறான். இப்போ ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு டயாங்க பார்க்குறான். டயாங் வந்துட்டு அவரோட ஹெட்டை கீழே டவுன் பண்ணிட்டு அப்படியே போகிறான். அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஜங்குக் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டே டயாங் பின்னாடியே போகிறான். இப்போ பார்த்தா டயாங் தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு மிஸ்ஸஸ் கிம் பக்கத்தில் தான் போயிட்டு சிட் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கும் வந்துட்டு அப்படியே ஜாயின் ஆகிக்கிறான். இப்போது ஜங்குக் அம்மா தான், ஏய் எங்கே போன நீ? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு கால் வந்துச்சு, அதான் போயிட்டேன்.
சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. என்னம்மா? இப்போ ஜங்குக் அம்மா தான் ஜங்குக் காதில் போயிட்டு அப்படியே சொல்கிறாங்க. எங்கள் ஜங்குக் தான் ஒரு மாதிரி லுக்கோட பார்க்குறாரு. ஹோபி தான் இப்போது, நான் மச்சான் எவ்வளோ நாள் சும்மா தான் மச்சான் மச்சான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போது நிஜமாவே மச்சான் ஆக போகிற அப்படின்னு ஹோபி சொல்ல, எங்கள் டயாங்க்கு தான் எதுவுமே புரியல. அவர் திருன்னு முழிச்சிட்ருக்காரு. இப்போது மிஸ்ஸஸ் கிம் தான் டயாங் கிட்ட வந்துட்டு, டயாங், ஆ என்னம்மா? நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ கரெக்டாக பதில் சொல்லணும், சரியா? ஆ என்ன? நீ ஜங்குக் பற்றி என்ன நினைக்கிற? ஆ, அது எதுக்குமா என்கிட்ட கேட்குறீங்க? புரியுது, இப்போ தான் பார்த்துருப்ப. அவனை பார்த்த வரைக்கும் நீ என்ன நினைக்கிற? ஆ, அது வந்து அது அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு அப்படியே விங்க் பண்ணுறாரு. ஆ என்ன இது? இவர் ஏன் இப்போ எப்படி பிஹேவ் பண்ணுறாரு? என்ன டயாங், பதில் சொல்லு. ஆ அவருக்கு என்னம்மா, நல்லா தான் இருக்காரு, நல்ல பையன்தான். ஆ உனக்கு அவரை பிடிச்சிருக்கா? ஆ ஏன் கேட்குறீங்க? சொல்லு டயாங், உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அது அது வந்து இப்போது எல்லாருமே டயாங்கோட ரிப்ளைக்கு தான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக் அப்படியே டயாங்கோட ஐஸை மட்டுமே பார்த்துட்டே சிட் பண்ணியிருக்கான். இப்போ டயாங் தான், அது அது வந்து எதுக்கு கேட்குறீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும்ல. ஐயோ, இப்போ எதுக்கு கேட்குறேன்னு தெரிஞ்சாகணும் அதானே? ஆமாம், அது ஒன்றும் இல்லை. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இதில் இதில் உன்னோட பதில் எனக்கு வேணும் இல்லையா? அதனால தான் கேட்குறேன். ஏன்னா உனக்கு பிடிக்காம பண்ணிடக்கூடாதுல்ல. ஆ அதெல்லாம் இல்லைம்மா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் இதில் ஓகே தான் அப்படின்னு சொன்னதுமே இப்போ அப்படியே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஜங்குக்குமே ரொம்ப ஹாப்பியாக அப்படியே டயாங்க பார்க்குறாரு. டயாங் அப்படியே கீழே குனிஞ்சிட்டே ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்புறம் என்ன, அவனும் ஒத்துக்கிட்டான், வேறு என்ன வேணும்? ஆ தாய் குலமே, என்னடா உனக்கு? இல்லை, இங்கே நான் எதுக்கு இருக்குன்ட்டு எனக்கு தெரியல, கொஞ்சம் சொன்னீங்கன்னா. என்னடா உனக்கு இப்போ? ஆ உனக்கு என்ன? அதான் அப்பையிலேருந்தே சொல்லிட்டு இருந்தியே, என் மச்சானுக்கு தான் என் மச்சானுக்கு தான்ட்டு. இப்போ என்ன உனக்கு? அட பாவி, எனக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டியா அப்படின்ட்டு ஜங்கோ கேட்குறாரு. மா சும்மா இருமா, நான் உன்கிட்ட கேட்டது தப்பு தான். டேய் நீ என்னடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆகிக்கிறான். இப்போ பார்த்தா டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. டின்னரையும் ஃபினிஷ் பண்ணுறாங்க. அங்கே 2 ஃபேமிலியுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அங்கே ஜங்குக் டீவை பார்க்க, டீ அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணனு அப்படியே போய்கிட்டு இருக்கு. டைம் ஸ்கிப் ஆகுது. சரி சம்மந்தி, அப்புறம் என்ன, வந்த வேலை தான் முடிஞ்சிருச்சே, இப்போது கிளம்பலாம்ல? ம் ஆமாம்ல, நிறைய வேலை இருக்குது இனிமே தான். இப்போ அப்படியே ஜங்குக் தான் ஹோபிக்கிட்ட போயிட்டு நின்றுட்டா. டேய் மச்சான், என்னடா, என்ன வேணும் உனக்கு? இப்போ பெருசாலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தம்பியோட நம்பர் வேணும். அட பாவி, கடைசியில் அவனோட நம்பரை என்கிட்டயே கேட்குற பற்றியா நீனு? ஆமாம், நீ தானே அவனோட அண்ணா, உன்கிட்ட கேட்காம வேற எவன்கிட்ட கேட்க சொல்கிற நீ? தெய்வமே, இப்போ என்ன உனக்கு நம்பர் தானே வேணும், நானே தரேன். இப்போது ஹோபியும் ஜங்குக்கு நம்பர் கொடுக்குறாங்க. இப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது. எல்லாரும் வீட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ டயாங் தான் அப்படியே வீட்டுக்கும் வராரு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த பிளேஸே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு. அப்போது எனக்கும் அவருக்கும் மேரேஜா? என்னால் நம்ப கூட முடியலை. நாங்கள் இது வரைக்கும் பேசிக்கிட்டது கூட கிடையாது. நான் எப்படி இதுக்கு ஓகே சொன்னேன்?
பரவாயில்ல, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் லவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டயாங் தான் திங்க் பண்ணிட்டே அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக வீட்டுக்குள்ளே போகிறாரு. இப்படி டேஸஸும் பாஸ் ஆகுது. இதுக்கிடையில் ஜங்குக்கு வந்துட்டு நம்ம டயாங் கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் டயாங்க்கு ஒரு மாதிரி ஷைனஸ் அண்ட் பயத்தால் அவர் பேசியிருக்க மாட்டார். இப்போ பார்த்தா அப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. ஒன் ஃபைன் டே ஒரு பெரிய சர்ச் தான். அங்கே அப்படியே கிராண்டாக செலிப்ரேஷன்லாம் பண்ணி டேக்குக்கு தான் அங்கே வெட்டிங் நடக்குது. டயாங் தான் அவ்வளோ அழகாக ஒயிட் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு நிற்கிறான். ஜங்குக்கு அப்படியே டயாங்கை மட்டும்தான் பார்க்குறான். ஃபாதர் தான் இப்போது, தம்பி பார்த்தது போதும், ஆரம்பிக்கலாமா? ஆ ஆரம்பிக்கலாம். இப்போ அப்படி ஃபாதரும் ரிங் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ ஜங்குக் தான் அந்த ரிங் எடுத்து டயாங் முன்னாடி திரும்பி ஒரு மாதிரி பார்க்குறான். டயாங்கும் அப்படியே க்யூட்டாக அவனோட ஐஸை வச்சுட்டு போட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். ஜங்குக் தான் அந்த ரிங் எடுத்து டயாங் ஹேண்டில் போட்டு விடுறான். இப்போ டயாங்கும் அந்த ரிங் எடுத்து ஜங்குக்கோட ஹேண்டில் போட்டு விடுறான். ஸோ 2 பேருக்குமே அங்கே மேரேஜும் ஃபினிஷ் ஆகுது. இப்போ பார்த்தா ஃபோட்டோ ஷூட்க்கு தான் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் தான் இப்போது, ஓய் எதுக்கு நான் உனக்கு அத்தனை டைம் கால் மெசேஜ் எல்லாம் பண்ணேன், ஒரு டைம் கூட எனக்கு நீ ரிப்ளைவே பண்ணல, இதுக்கு என்ன அர்த்தம்? அது அது வந்து நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதான் அட்டன் பண்ணல. ஓ பிஸி, எல்லா டைமும் பிஸி தானே என்ன? ஆமாம், காலேஜ் போகிறல்ல, அப்போது பிஸியாக இருக்க மாட்டேனா என்ன? ஆமாம், நான் கூட தான் காலேஜ் போகிறேன். ஆனால் நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கலையா? பேசணும்னு நினச்சா எப்படி வேணால் பேசலாம் டயாங். எனக்கு பேச தெரியாது அவ்வளவா. ஆமாம், நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க? என்ன படிக்கிறேனா? என்னை பார்த்தா படிக்கிற மாதிரியே தெரியுது. நான் ஒரு ப்ரொஃபஸர். என்னது ப்ரொஃபஸரா? அப்படின்னு சொன்னதும் டயாங் தான் அப்படியே ஷாக் ஐஸோட ஜங்குக்கு பார்க்குறாரு. இந்த சைட் ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு அவரோட ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு டயாங்கோட ஹிப்பில் அப்படியே டைட்டாக ஹேண்ட் வச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்க்கு போஸ் கொடுக்குறாரு. டயாங் தான் ஒயிட் ஐஸோட ஜங்குக்கு பார்க்குறாரு. ஐயோ, நான் இவன் காலேஜ் தானே போயிட்டுருக்கான்னு நினச்சேன். அன்றைக்கி கூட பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி சின்ன பையனாக தானே இருந்தான். இப்போ என்னன்னா ப்ரொஃபஸர்னு சொல்கிறாரு. போச்சு, இனிமே டயாங் எப்படி போக போகுதோ அப்படின்னு திங்க் பண்ணிட்டு ஜங்குக்கே அப்படியே பப்பி ஐஸோட பார்த்துட்டு நிற்கிறாரு. ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நான் சூன் போடுறேன். பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் போயிட்டு வரேன். டாட்டா, பாய் பாய், லவ் யூ ஆல். சூன் பார்க்கலாம்.